அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மைதா பர்ஃபி தாங்க பண்ண போகிறோம். வெறும் 10 மினிட்ஸில் இந்த பர்ஃபி தயார் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/4 கப் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் உள்ள எந்த மெஷர்மெண்ட் கப்பாக இருந்தாலும் ஓகே, ஒரு டம்ளராக இருந்தாலும் பரவாயில்ல, அதே மெஷர்மெண்ட் ஒரே கப்பாக இருக்கணும். அதில் 1/4 கப் நெய், 3/4 கப் மைதா சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ்னால் அதிகமாக கிடையாது, மெத்தட் மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பரான பர்ஃபி நமக்கு தயாராகிடும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிறணும். நம்ம சேர்த்த நெய் ஃபுல்லாக மறுபடியும் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும், ஒரு ஈரத்தன்மை வரும். ஒரு 10 நிமிஷம் நான் வறுத்துக்கிட்டே இருந்தேங்க லோ ஃப்ளேமில். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சுகர் சிரப் நம்ம தயார் பண்ணிடலாம். நம்ம எந்த மெஷர்மெண்ட் கப்பில் மைதா எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சுகர் இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக வாசத்துக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க. நான் க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா நீங்கள் விட்டுடலாம். சேர்த்தா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கம்பி பதம் வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வரணும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்ச மைதாவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கிறனால நம்ம விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணல இன்னும் நல்லா ஸ்மூத் ஆகும். அதனால அடுப்பு ஆனில் தாங்க இருக்குது, லோ ஃப்ளேமில் இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுப்பை லோ அண்ட் மீடியம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்க, இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாருங்க, திக்காயிருச்சு. இப்போ ஒரு பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம செஞ்சு வச்ச பர்ஃபியை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு ஸ்பேட்சுலா வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. இது ரொம்ப அதிக டைம் ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, வெறும் 10 மினிட்ஸில் ஆறிடும். அதுக்கு முன்னாடி ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி கீரல் போட்டுடலாம். செட் ஆகிறதுக்கு முன்னாடி கட் பண்ணையில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, மைதா பர்ஃபி வெறும் 10 மினிட்ஸில் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த ஸ்வீட் தயார் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.